என்ன தப்பு கணக்கு போட்டிருப்பாங்க, ஓகே இந்த ப்ரெஷர் தாங்க முடியாம ஒரு நாள் அட்டாக் பண்ணிட்டு கேமனி ஈரானுடைய அதிபரை வந்து முடிச்சுட்டா ஒரு நாள்ல பிரச்சனை முடிஞ்சிடும். ஏற்கனவே வந்து இவங்க வந்து ஒரு ரெஜிமே சேஞ்சஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு மக்களை தூண்டி விட்டு சில போராட்டங்கள்லாம் கடந்த சில மாதங்கள் நடந்தது. அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருப்பாங்க. ஒண்ணு, நீங்க வந்து வெனிசுலாவையும் இங்கேயும் ஒரு கம்பேர் பண்ண முடியாது. நீங்க ரெஜிமே சேஞ்ச் பண்ணீங்கன்னா பூட்ஸ் ஆன் தி கிரவுண்ட். நீங்க வந்து கிரவுண்ட் இன்வேஷன்ஸ் பண்ணாம வந்து ஒரு ஏரியல் வார்ஃபேர்ல வந்து உங்களால அது பண்ணவே முடியாது. அயதுல்லா கேமனியை வந்து வெறும் ஈரானுடைய அரசியல் தலைவரை மட்டும் பார்க்கும்போது ஷியா முஸ்லீம்களுடைய ஒரு தலைவர் மத குரு அந்த ஒரு இதுல இருக்கிறவங்க. அப்ப என்ன நடக்குது, இந்த படுகொலையை ஈரானிய மக்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது இவருக்கு எதிராக இருந்ததுனால நம்ம நாட்டுல வந்து அடிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியல. இது ஒரு படி எங்க போகுதுன்னா இந்தியா வரைக்கும், காஷ்மீர்ல இருந்து இந்தியா முழுக்க, ஸ்ரீலங்கால இருக்க மலேசியா வரைக்கும் என்னன்னா இங்க இருக்கிற ஷியா சன்னி முஸ்லீம் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை தாண்டி கன்சல்டேட் பண்ணுது. என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவே டைரக்டா இறங்குனதுனால ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணாம எந்த ஒரு வார் தொடங்கினாலும் ஒரு வெல் பிளான் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும். இதுல அப்ஜெக்டிவே வந்து சரியில்லை, பிளஸ் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியும் சரியில்லாததுனால, பிளஸ் வந்து ஒரு சூப்பர் பவரே உள்ள போனதுனால ஒரு முடியாத பட்சத்துல எக்ஸிட் ஆக முடியாது. அது ஒரு ஈகோ, ஒரு எஜிமோனிக் ஈகோனால அது வந்து எக்ஸிட் ஆக முடியாது. அந்த நிலைமையை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்கு. இது வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சீனாக்கு விட்ட சவால். இப்போ அமெரிக்கா நினைச்ச மாதிரி இவங்க வந்து புல் பண்றாங்க, சைனாவை வந்து வார்க்கு புல் பண்றாங்க, சைனாவும் ரஷ்யாவும் வார்க்கு புல் பண்றாங்க. ஏன்னா இவங்க இதை முடிக்காத போது அதை வந்து மல்டி ஃப்ரண்ட் கன்ஃபரன்டேஷனா மாக்கும்போது குளோபலா ஆகும். அப்ப எல்லாருமே சேர்ந்து பேசலாம்ல. ரைட். இப்போ டைரக்டா ஈரானோட பேசுறதுக்கு இவங்களுக்கு வந்து அவங்களோட ஈகோ இடம் கொடுக்காது. நீங்க சொன்னது போல பல்முனை போர்களாக நடக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஈரானையும் கூப்பிட்டு வச்சு பேசலாம்ல. அப்போ வந்து ஸ்மூத்தா முடியும். அப்ப நீங்க வந்து அப்போ உங்களுடைய ஹெஜிமோனிக் பவரை வந்து ரீடைன் பண்ணுவீங்க. அமெரிக்காவை விட்டு இஸ்ரேல் வந்து ஒரு 5-10 வருஷத்துல வெளியில வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அப்போ அவங்க அலைன் பண்ற இடம் வந்து எங்க இருக்குன்னா பிக்கஸ்ட் டெமோகிராஃபி இல்ல பிக்கஸ்ட் ஜியோகிராஃபி இருக்கிற ஒரு நாடா தான் இருக்கு. நாம கண்டிப்பா சீனா கிட்ட போக மாட்டாங்க. ஆனா அதுக்குதான் அவங்க வந்து இந்தியா கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை வந்து நான் மட்டும் சொல்ல, மாலா குரூப்ல இருக்கிற டக்கர் கால்சனும் இதான் சொல்றாரு. அதுக்கு ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி அங்க நடந்த ஒரு இன்டர்வியூல வந்து எப்படி நீங்க சின்ன ஒரு லேண்டு, இவ்வளவுதான் லிமிடெட் பாப்புலேஷன், நீங்க வந்து எப்படி பண்ணும்போது அதுதான் இந்தியா இருக்குன்னு ஈஸியா சொல்றாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் டசீஃப். இன்று நம்மோடு நியூயார்க்கில் இருந்து புவிசார் அரசியல் வல்லுநர் அருண்குமார் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் அருண். வணக்கம். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தி இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் அப்படின்றது 2வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இப்போது நம்ம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மீது நடத்த போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தருணத்துலதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உலக அளவுல இந்த தாக்குதல், அதாவது இந்த போர் சூழல் அப்படின்றது அதனுடைய தாக்கத்தை உலக அளவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்குன்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் இன்றைய தினம் வந்து சமையல் எரிவாயு விலை வந்து உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இனி வரும் காலங்கள்ல பல்வேறு பிரச்சனைகளை இந்த போர் உலக அளவுல ஏற்படுத்த இருக்கின்றது அப்படின்றதற்கான தொடக்கமாக இது பார்க்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த போர் அப்படின்றது தொடக்கத்துல வெறும் 1 வாரம் தான் நீடிக்கும், அந்த அளவுக்கு தான் வந்து இந்த போர் குறித்து அமெரிக்கா திட்டமிட்டு இருக்கு, சும்மா ஒரு பயமுறுத்தலுக்காக தொடங்கப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில 2வது வாரத்தை எட்டி இருக்கு. மிகப்பெரிய தாக்குதலை நடத்த போறதா அமெரிக்க அதிபர் வந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். எங்க போக போகுது, இன்னும் எத்தனை நாள் இந்த போர் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, பின்னணியில என்ன நடந்துகிட்டு இருக்கு? கடைசி டைம்ல பேசும்போது கூட நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, இந்த போர் தொடங்காது அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கும். ஏன்னா பிப்ரவரி 27ஆம் தேதி வரைக்கும் கூட, அந்த வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் கூட வந்து அமெரிக்கா வந்து தாக்குதல், இஸ்ரேலோட சேர்ந்து தாக்குதல் நடத்துற மாதிரி முடிவு கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்த பிறகு போன வருஷம் டிசம்பர் மாதம் வந்து அவங்க புது நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜில வந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது மவுண்டோ டாக்ட்ரின் அடாப்ட் பண்றாங்க. நாங்கள் வேற எங்கேயும் மிடில் பண்ண மாட்டோம். அதே டைம்ல வந்து எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இனிமேல் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் இருக்கும். சப்ளை செயினை பில்ட் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும். அதுக்கு நாங்கள் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை ஃபோக்கஸ் பண்றோம். உதாரணமா கிரீன்லாண்டை எடுத்துக்கிட்டு அடுத்த எனர்ஜி ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இவி, அதுக்கு அப்புறம் ரேர் எர்த் மினரல்ஸ், அதுக்கு தேவையான ரேர் எர்த் மினரல்ஸ்,
அப்புறம் அதுக்கு அந்த ஃபுல்லா அட்டைன் பண்ற வரைக்கும் பஃபரா வந்து நம்மளுக்கு ஆயில் தேவைன்னா அதுக்கு வெனிசுலாவை யூஸ் பண்ணலாம். அதுக்காக மதுரோவை நாங்க இவங்க போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தது வரைக்கும் பார்த்தோம். அது வரைக்கும் எல்லாம் கரெக்ட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்கால இருக்கிற மக்களுக்கும் சரி, இதே ரிபப்ளிகன் பார்ட்டியில இருக்கிற மாகா குரூப் இருக்குல்ல, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அதுல இருக்க முக்கியமான ஆட்களுக்கு இதுல வந்து உடன்பாடு கிடையாது இந்த வாரம். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம், இஸ்ரேல் வந்து இந்த வாரம் வந்து அமெரிக்காவுக்கு இந்த வாரத்தை அமெரிக்காவை உள்ள இழுக்குதுன்னு முன்னாடி தெரியும். அதுக்கான காரணம் வந்து உங்களுடைய இன்டர்வியூ நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான ஜேசிபிஓ ஒப்பந்தத்துல இருந்து அது எப்படி வந்து மீறப்பட்டுட்டு அது தடை செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நடந்த அந்த சாங்ஷன்ஸை வந்து ரிவோக் ஆனது. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட மிசைலோட வளர்ச்சி எப்படி, அணு இதுல வந்து எப்படி வந்து வளர்ச்சி அடைகிறாங்க, அந்த என்ரிச்மெண்ட் லெவல் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து என்னன்னா, அப்போ இதுக்கான பேச்சுவார்த்தை வந்து ஜெனீவால நடந்துதான் இருந்தது. பிப்ரவரி மாசத்துல நடந்துதான் இருந்தது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்குது. ஓமன் தான் அவங்க வந்து பண்றாங்க. 27ஆம் தேதி இரவு வந்து என்ன நடக்குது, ஓமனுடைய அந்த மீடியேட் பண்ணவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல ஈரான் வந்து இந்த அணு அந்த என்ரிச்மெண்ட் பர்சன்டேஜை வந்து நான் கம்மி பண்றதாகவும் அந்த கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்றதாகவும் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லும் பொழுது அது சொல்றாரு. அது இந்த நியூயார்க் டைம் படி இரவு வந்து ஒரு 10 மணிக்கு இந்த நியூஸ் வருது. ஆனா ட்ரம்ப் வந்து ஒரு நடு இரவுக்கு மேல வந்து அப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, நாங்க வந்து அட்டாக் பண்ணிட்டோம்னு. சரிங்களா, அட்டாக் பண்ணிட்டோம்னு பண்றாங்க. அப்ப அங்கதான் வந்து இந்த மீடியேஷன்ல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நெத்தன்யாஹூ வந்தாரு, வந்துட்டு அவங்க ஒரு ப்ரெஷர் பண்ணிருப்பாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸோடைய ப்ரெஷர்னால இவங்க வந்து போயிருப்பாங்கன்னு ஒரு பரவலா ஒரு கருத்து இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல் எல்லாருமே அதை பத்தி தான் பேசுறாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து ரிவீல் பண்ண விஷயம், இன்னும் ரிவீல் பண்ண இருக்கக்கூடிய விஷயம். இதனாலதான் வேற வழி இல்லாம அமெரிக்கா இப்படிப்பட்ட ஒரு, அதாவது ட்ரம்ப் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. இஸ்ரேல் போட்ட பிரஷர் அப்படின்றாங்க. அது உண்மையா? உண்மைதான் அது. ஏன்னா முதல்ல மான்ட்ரோ டாக்டரின் படி வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் பாலிடிக்ஸ் எடுத்த பிறகு மிடில் ஈஸ்ட் பண்ற வேலையே இல்லை, தேவையும் கிடையாது இவங்களுக்கு. அது இவங்களுக்கு செலவு தான். ஏற்கனவே யுக்ரைன் வார்ல வந்து செலவு பண்ணி இங்க இருக்க இன்ஃபிளேஷன் அதெல்லாம் பார்த்துட்ட பிறகு இங்க மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க விலைவாசி உயர்வுனால. அப்போ இன்னொரு வார் தேவையில்லை, நம்ம அமெரிக்காவை போக்கஸ் பண்றதுதான் இவங்களுடைய, அதை சொல்லிதான் இவங்க வந்தாங்க எலெக்ஷனுக்கு. மதுரோவை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் இது நடந்துச்சு. ஏன்னா அது வார் கிடையாது, ஒரு இவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா சின்ன நடவடிக்கை தான் அது. சின்ன நடவடிக்கை தான் அது. இங்க வந்து என்ன நடந்ததுன்னா, இவங்க என்ன தப்பு கணக்கு போட்டிருப்பாங்க, ஓகே இந்த பிரஷர் தாங்க முடியாம ஒரு நாள் அட்டாக் பண்ணிட்டு கேமனி ஈரானுடைய அதிபரை வந்து முடிச்சுட்டா ஒரு நாள்ல பிரச்சனை முடிஞ்சிடும். ஏற்கனவே வந்து இவங்க வந்து ஒரு ரெஜிமே சேஞ்சஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா, கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு மக்களை தூண்டி விட்டு சில போராட்டங்கள்லாம் கடந்த சில மாதங்கள் நடந்தது. அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருப்பாங்க. அதுபடிதான் இவங்க அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி அமெரிக்கா எப்படி ஒரு முழு ஈடுபாடோட இத போலன்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, டே ஒன்ல ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்ப நாங்க அடிக்கலன்னா இஸ்ரேல் போய் அடிச்சிருக்கோம், இஸ்ரேல் ரிட்டாலியேட் பண்றதுக்கு எங்களுடைய பக்கத்துல இருக்க பேஸ் எங்கள் தான் இருக்கு, எங்களை அடிச்சிருப்பாங்க, அதுக்காக நாங்க வேற வழி இல்லாம சேர்ந்ததா சொல்றாங்க. 2வது நாள் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா தரப்புல இப்போ ஈரானுடைய அந்த மிசைலோட கெப்பாசிட்டி வந்து அட்லாண்டிக்கை தாண்டி வந்து மேற்கு நகரங்கள் அடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கிறதாவும், அதாவது அமெரிக்காவை தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட வந்து பலம் இருக்கு, ஈரான் கிட்ட பலம் இருக்கு இவங்க சொல்றாங்க. இவங்க வந்து ஆனா அதுக்கான கேம்பெயினை வந்து பண்றது வந்து இஸ்ரேல் பண்ணுது. சோ 2வது நாள் இந்த மாதிரியான ரீசன் சொல்றாங்க. இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் வந்து வேற வேற ரீசன் சொல்றதுனால அப்போ ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அப்போ வந்து ஒரு கம்பல்ஷன்ல போயிட்டு ஈரானை தாக்குதல் நடத்திட்டாங்க. அப்ப அதுல இருந்து அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, 1-2 நாள்ல முடிஞ்சிடும் இதை வந்து இங்க வெனிசுலா என்ன நடந்துச்சு அது போல இங்க முடிச்சு ரெஜிமே சேஞ்சஸ் பண்ணிடலாம். ஆனா அது நடக்காது. நடக்கல. எப்படின்னா, ஒண்ணு நீங்க வந்து வெனிசுலாவையும் இங்கேயும் ஒரு கம்பேர் பண்ண முடியாது. நீங்க ஒரு ரெஜிமே சேஞ்ச் பண்ணீங்கன்னா பூட்ஸ் ஆன் தி கிரவுண்ட். நீங்க வந்து கிரவுண்ட் இன்வேஷன்ஸ் பண்ணாம வந்து ஒரு ஏரியல் வார்ஃபேர்ல வந்து உங்களால அது பண்ணவே முடியாது. அது ஒண்ணு. 2வது, முதல்ல ஏரியல் வார்ஃபேர்னா ஒரு லிமிடெட் ஸ்கோப் தான். அது இத்தனை நாள் தான் நடக்க முடியும். நீங்க கிரவுண்ட் இதுல கூட நீங்க போயிட்டு ஒரு பேஸை போடலாம், உங்க ட்ரூப்ஸ் ஆர்மியை உள்ள அனுப்பலாம், அது கொஞ்சம் சர்வே ஆகும் கொஞ்ச நாளைக்கு. ஏரியல்ல வந்து உங்களோட ஸ்டாக் ஃபைல்ஸ் வந்து ஒரு லிமிட்டடா தான் இருக்கும் 2 இதுக்கும். அதனாலதான் நீங்க முதல்ல இந்த கால்குலேஷனை பண்ணி தான் இவங்க உள்ள இறங்கியிருப்பாங்க முடிச்சுட்டு வந்துடலான்னு. ஆனா அது என்ன நடந்திருக்குன்னா, இது பேக் ஃபயர் ஆயிருக்கு. வெறும் நம்ம அயதுல்லா கேமனியை வந்து வெறும் ஈரானுடைய தலைவரை, அரசியல் தலைவரை மட்டும் பார்க்க முடியாது, ஷியா முஸ்லீம்களுடைய ஒரு தலைவர், மத குரு, அந்த ஒரு இதுல இருக்கிறவங்க. அப்ப என்ன நடக்குது, இந்த படுகொலையை ஈரானிய மக்களாலே ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது இவருக்கு எதிராக இருந்ததுனால நம்ம நாட்டுல வந்து அடிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியல. இது ஒரு படி எங்க போகுதுன்னா, இந்தியா வரைக்கும், காஷ்மீர்ல இருந்து இந்தியா முழுக்க, ஸ்ரீலங்கால இருக்க மலேசியா வரைக்கும் என்னன்னா, இங்க இருக்கிற
ஷியா சன்னி முஸ்லீம் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை தாண்டி கன்சல்டேட் பண்ணுது. நீங்க வந்து ஆமா பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்னா சேர்றாங்க இங்க. ஆமா ஆமா இறந்து போனவர் வந்து ஷியா பிரிவினுடைய தலைவராக இருந்தாலும் சன்னி பிரிவை சேர்ந்தவர்களும் கூட ஷியா பிரிவு முஸ்லிம்களோடு இணைந்து இந்த படுகொலையை கண்டித்து உலக அளவுல பல நாடுகள்ல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இப்போ இந்த ரெஜிமே சேஞ்சஸ் இவங்க பண்ண முடியாது. அப்புறம் என்ன சொல்றாங்க, நாங்க இந்த ரெஜிமே சேஞ்சஸ் வந்து எங்க ஸ்கோப் கிடையாது, எங்களுக்கு வந்து இந்த இந்த மிசைல் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிட்டு நாங்க விட்டுறோம்ன்றாங்க. ஆனா இது வந்து ஒரு தேனி கூட்ட கலைச்சா மாதிரியான ஒரு பிரச்சனை. நீங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இது வந்து ஒரு ஹெஜமோனிக் பவரை யார் வச்சுக்க யார் இருக்க போறாங்கன்றதுக்கான ஃபைட். இதுக்கான ஒரு சில எக்ஸ்பெரிமெண்டல் பிளாட்ஃபார்மா நம்ம ஆபரேஷன் சிந்தூரை பார்த்துருப்போம். அங்க வந்து இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சுப்பீரியாரிட்டி, அதாவது மாடர்ன் வார்ஃபேர், சைனாவோட மாடர்ன் வார்ஃபேர் சுப்பீரியாரிட்டி அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய பிளாட்ஃபார்மா அது மாத்துச்சு ஆபரேஷன் சிந்தூர். அவங்களுடைய J-10 PL-15 அந்த ஃபைட்டர் ஜெட் அந்த மிசைல் காம்போஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் 2 வாரம் இருந்த மறுபடியும் போன வருஷம் நடந்த இஸ்ரேல் ஈரான் எஸ்கலேஷன் கண்டினியூ அயன் டோம் வந்து மித்த உடைச்சு இவங்க வந்து கண்டினியூஸா வந்து பம்பார்ட் பண்றாங்க. டெல் அவீவ், ஜெருசலம் அந்த இதெல்லாம் வந்து இவங்க அட்டாக் பண்றாங்க. அப்புறம் இது வந்து கண்ட்ரோல் மீறி போனதுனால இது முடிக்க முடியாதுன்றதுனால ட்ரம்ப்பே கூப்பிட்டு மீடியேட் பண்ணி முடிக்கிறாரு ஒரு நாள். ஆமா முடிக்கிறாங்க. அப்ப இது ஒரு டிராமா நடந்துச்சு, B2 பாம்பரை வச்சு ஒரு டிராமா நடத்தி முடிச்சிட்டாங்க. ஒரு கண்ட்ரோல் எஸ்கலேஷன், அதாவது ஒரு மேனேஜ் ஒரு கன்ஃபரன்டேஷன் மாதிரி இருந்துச்சு. அது நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம அமெரிக்காவுக்கும் இவங்க ஈரானுக்குமான ஒரு மேனேஜ் கன்ஃபரன்டேஷன் ஒரு எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வாரில் வந்து அப்படி கிடையாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவே டைரக்டா இறங்குனதுனால ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணாம எந்த ஒரு வார் தொடங்கினாலும் ஒரு வெல் பிளான் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும். இதுல அப்ஜெக்டிவே வந்து சரியில்லை, பிளஸ் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியும் சரியில்லாததுனால, பிளஸ் வந்து ஒரு சூப்பர் பவரே உள்ள போனதுனால ஒரு முடியாத பட்சத்துல எக்ஸிட் ஆக முடியாது. அது ஒரு ஈகோ, ஒரு ஹெஜமோனிக் ஈகோனால அது வந்து எக்ஸிட் ஆக முடியாது. அப்ப அந்த நிலைமையை நோக்கி தான் இப்ப போயிட்டு இருக்கேன். இப்போ நீங்க இதுவரைக்கும் பேசுனது வந்து தொகுத்து நான் பாக்குறேன் அப்படின்னா, வேற வழி இல்லாம ட்ரம்ப் இந்த முடிவு எடுத்தாரு. எதனாலனா இஸ்ரேலினுடைய மிரட்டல் காரணமாக. இஸ்ரேல் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, எப்ஸ்டெயின் ஃபைல் தொடர்பான பல இன்ஃபர்மேஷனை இஸ்ரேல் வச்சிருக்கு. அதை வைத்து மிரட்டி இன்னைக்கு ட்ரம்ப்பை பணிய வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறோம். அப்படின்னா அப்படி என்ன அந்த எப்ஸ்டெயின் ஃபைல் விவகாரம் இஸ்ரேல் கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஸோ இது வந்து 2015 நினைக்கிறேன், 17லயே வந்து இதை பத்தியான இதை பத்தி ஒரு சின்ன ஒரு கட்டுரை நாங்க எழுதியிருப்போம். ஆனா அது எனக்கு எப்ஸ்டெயின் என்ற பேர் வந்து எங்களுக்கு அப்ப வந்து இப்ப பிரபலமானதால இப்ப தெரியுது, அப்ப மைண்ட்ல நிக்கல அந்த டைம்ல. அப்ப வந்து என்ன நடந்ததுன்னா, எப்ஸ்டெயின்ன்றது வந்து ஒரு லாபியிஸ்ட், ஒரு கார்பரேட் லாபியிஸ்ட். எந்த நாட்டுக்கு என்ன ப்ராஜெக்ட் போனோம் எல்லாமே. அப்போ உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்ப ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட கொடுக்கறதா இருந்தா அவங்க வந்து ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் நடந்தது. இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல கூட ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு, நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். அவங்க நல்லா எழுதிருப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்க அது பப்ளிக் டொமைன்லயே இருக்கு என்னென்ன நடந்திருக்குதுன்றத. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து அவங்களுடைய வெப்சைட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரம் பக்கங்கள் கான ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, யார் யார் இருக்காங்க. அதுல வந்து என்னன்னா ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. என்ன குற்றச்சாட்டுகள்னா, இவங்க குழந்தைகளை இந்த ஒரு பாலியல் ரீதியா துன்புறுத்துற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுல இதை நம்ம சொல்றதுக்கு முன் விட அமெரிக்காவே இதை வந்து அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே உலகம் ஃபுல்லா இதை இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே வந்து எப்ஸ்டெயின் பிரஷர்னாலதான் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் நம்ம அது போறதுக்கு முன்னாடி வார்த்தை இறங்கிட்டாங்க இல்லையா, அந்த சப்ஜெக்ட் நம்ம விட்டுருவோம். அது இப்போ வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை வந்து பார்ப்போம். இந்த இதுல பார்க்கும்பொழுது இப்போ ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இல்லாத உள்ளதுனால இப்போ எக்ஸிட் பண்ண முடியாது இவங்களால. ஏன்னா அது ஒரு யூகோ. அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து இது ஒரு தனிப்பட்ட, இப்போ எனக்கு எதிராக ஒரு ஆதாரங்களை வைத்துக்கொண்டு இஸ்ரேல் என்ன மிரட்டுது, வேற வழி இல்லாம நான் போருக்கு போறேன் அப்படின்னு தனிப்பட்ட முறையில ட்ரம்ப்பால முடிவெடுக்க முடியுமா? ரிப்பப்ளிகன்ஸோட சப்போர்ட் இல்லாம, மகா டீமோட சப்போர்ட் இல்லாம, ஜேடி வான்ஸோட சப்போர்ட் இல்லாம, பீட்டர் உடைய சப்போர்ட் இல்லாம, பீட் எக்ஸைட்டோட சப்போர்ட் இல்லாம இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து எமர்ஜென்சி பேசிஸ்ல வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஆனா நீங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா வார்க்கும் போது காங்கிரஸோட அப்ரூவலுக்கு வந்து நீங்க போயிட்டு வரணும். சரிங்களா? போயிட்டு வரணும். இல்ல, நான் காங்கிரஸ் பத்தி பேசவே இல்லை. நான் பேசுறது வந்து அவருடைய மகா டீம், அவருடைய ரிப்பப்ளிகன்ஸ், அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம இதை செஞ்சிருக்க முடியுமா? இல்ல அவருடைய எதிர்ப்பை மீறி அதை செஞ்சிருக்கிறாங்க. எதிர்ப்பை மீறி தான் வந்து நான் அப்படி பாக்குறேன். ஏன்னா அவங்களுடைய மகா டீம்ல முக்கியமான இருக்கிற டக்கர் கால்சன், டெய்லர் கிரீன், இவங்க கூட அதுக்கு வந்து ஒத்துக்கல. அது ஏன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ல இருக்கும்போது இங்க அதையும் மீறி இங்க போனதுனாலதான் இங்கேயே அவ்வளவு பிரச்சனை வந்தது. இங்க இருக்கிற நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க இதுல வந்து கான்ஃபிளிக்ட் இருக்குன்னா, பென்டகன் வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க, டே 1லயே ஒன்னு சொல்றாங்க. ஏன்னா
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் கிட்ட நம்மளை தாக்குறதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. ம். அந்த ஏன்னா முன்னாடி சொன்ன ஈரான் நம்மள அடிக்கும்னு சொல்றாங்களே, அதை வந்து பென்டகன் வந்து ரிஜெக்ட் பண்ணுது. ம். அப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்போது தான் இதை வந்து ஒரு கம்பல்ஷன்ல போய் நடந்த மாதிரி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பென்டகனோட அப்ரூவல் கூட கிடையாது. பென்டகனோட அப்ரூவல் இல்லாம தான் இன்னைக்கு வேற வழி இல்லாம ட்ரம்ப் இந்த ஒரு போரை தொடங்கி இருக்கிறாரு. பென்டகன் என்ன கேட்பாங்க, டிஃபென்ஸ் செக்ரட்டரியோட அட்வைஸ் தான் கேட்பாங்க. அவங்க அவர் என்ன கேட்பாருன்னா, பிரசிடென்ட்டோட கமாண்ட்ல தான் நடக்கும். அது இப்படிதான் நடந்திருக்கு. இப்போ வார்ல இறங்கிட்டாங்க. இப்ப இதை முடிக்க முடியாத சூழ்நிலை நடக்குது. அப்போ ஏன்னா நான் சொல்றேன், இது வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இல்லாம முன்னாடி ஒரு சூப்பர் பவர் டைரக்டா இறங்கினதுனால வேற யாரும் இவங்களுக்கு ஆர்டர் போட முடியாது நிறுத்த சொல்லி. அதே டைம்ல இவங்களும் வந்து நிறுத்த போற தொடங்கிட்டாங்க. இதை வந்து நான் வெளியில போறேன்னு சொல்ல முடியாது முடிக்காம. அது ஒரு ஹெஜிமோனிக் ஈகோல போய் முடியும். சரிங்களா? அப்ப இங்க என்ன நடக்கும்னா, அப்ப முடியாத பட்ஜெட் எந்த வாரம் இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் வெல் பிளான்ட் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அப்ஜெக்டிவ் இல்லைன்னா அது வந்து ஒரு மல்டி ஃப்ரண்ட் கன்ஃபரன்டேஷனை தான் போய் முடியும். அது இப்போ அந்த நோக்கி தான் வந்து இவங்க போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்தியன் ஓஷன்ல நம்ம கிட்ட இந்த கன்னியாகுமரியில இருந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் தொலைவிலேயே வந்து இந்தியாவுக்கு பிராக்டிஸ் பண்ண வந்த ஒரு நேவல் ஷிப்பை வந்து இவங்க டார்பீடோ வந்து அடைக்குது. சரிங்களா? ஐரிஸ் டேனாவை வந்து இவங்க அடிக்கிறாங்க. அப்ப இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒட்டுமொத்த இதுல வந்து இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஈரான் வந்து என்ன மிசைல் இருந்தாலும் அந்த மிசைல் மேனுவரிங் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, சேட்டலைட் கோஆர்டினேஷன், அந்த டெலிமெட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி, இதுக்கு எல்லாமே சைனா சப்போர்ட் பண்றதான்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இவங்களுடைய அந்த ஸ்டாக் ப்ரைஸை கண்டெயின் பண்ணணும்னா இவங்களுடைய சோக் பாயிண்ட்ஸை முடிக்கணும். இவங்களுடைய சைனாக்கான ட்ரேட் லைனை முடிக்கணும். அதுக்கு வந்து 2 இடம் இருக்குது இவங்களுக்கு. ஒன்று வந்து மலாக்கா ஸ்ட்ரைட் த்ரூ இந்தியன் ஓஷன், இந்தியன் ஓஷன் த்ரூ மலாக்கா ஸ்ட்ரைட். ரெண்டாவது வந்து சிபேக், அதாவது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். அது வந்து எங்க இருக்குன்னா, ஈரானுடைய சபார் ஹார்பர்ல இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இது இருக்கு. உங்களுக்கு வந்து குவாதர் போர்ட் பாகிஸ்தான், அது பலூச்சோட இடம். அங்க இருந்து நேரா ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ்ல வந்து அப்படியே நீங்க ஒரே ரோடு சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் வந்து இந்த காஷ்மீரோட அந்த அவுட்டர் லைன் வழியா போயிட்டு அவங்களுக்கு போயிடும். அது ஒரு லைன். சரிங்களா? அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% சப்ளை சைடு போகுதுன்னா, இங்க வந்து மலாக்கா ஸ்டேட்ல ரெஸ்ட் ஆஃப் த சப்ளை சைடும் இது நடந்துட்டு இருக்கு. இது நடந்துட்டு இருக்கு மலாக்கா ஸ்டேட்ல. ஸோ இந்த சோக் பாயிண்ட் டைரக்டா அட்டாக் பண்றதுக்கு தான் வந்து இவங்க இதை பண்ணிருப்பாங்க. இது வந்து நடக்குதுன்னா அவங்களோட சுப்பீரியாரிட்டி இந்த சி லைன்ல அவங்களோட சுப்பீரியாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்காக நடத்தப்பட்ட தாக்குதல் நம்ம அப்படி ஒரு ஆங்கிள் பார்க்கணும். அது எதுக்குன்னா எப்படியும் ஒரு வார் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியா தான் பார்க்கணும் அமெரிக்காவோட. இப்போ இது வந்து இவங்களுடைய சப்ளை செயினை ஸ்டாக் ப்ரைஸை லிமிட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன் இந்த ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஈரானை இவங்க முடிச்சிட முடியும். சரிங்களா? அப்ப இது வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சீனாக்கு விட்ட சவால். இப்போ அமெரிக்கா நினைச்ச மாதிரி இவங்க வந்து புல் பண்றாங்க. சைனாவை வந்து வார்க்கு புல் பண்றாங்க. சைனாவும் ரஷ்யாவும் வார்க்கு புல் பண்றாங்க. ஏன்னா இவங்க இதை முடிக்காத போது அதை வந்து மல்டி ஃப்ரண்ட் கன்ஃபரன்டேஷனா மாக்கும்போது குளோபலா ஆகும். அப்ப எல்லாருமே சேர்ந்து பேசலாம்ல. ரைட். இப்போ டைரக்டா ஈரானோட பேசுறதுக்கு இவங்களுக்கு வந்து அவங்களோட ஈகோ இடம் கொடுக்காது. நீங்க சொன்னது போல பல்முனை போர்களாக நடக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஈரானையும் கூப்பிட்டு வச்சு பேசலாம்ல. அப்போ வந்து ஸ்மூத்தா முடியும். அப்போ நீங்க வந்து அப்போ உங்களுடைய ஹெஜிமோனிக் பவரை வந்து ரீடைன் பண்ணிக்க முடியும். நடக்கிறது அப்பதான். அப்போ இங்க அதனுடைய ஒரு பகுதியா தான் நம்ம இந்த ஐரிஸ் டேனாவோட அட்டாக் வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கன்ஃபரன்டேஷன் என்ன நடக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கன்ஃபரன்டேஷன் நடக்கும்பொழுது உலகத்துல இருக்கிற அத்தனை ஃபால்ட் லைன்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. எத்னிக் கிரைசிஸ் அத்தனையும் வந்து குளோபல் பவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குதான் இவங்க வந்து 1942லயே வந்து இந்த ஃபால்ட் லைன்ஸை விட்டுட்டு போனது. நிறைய தேரி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் அன்செட்டில்டு ப்ராப்ளம் வந்து மத்திய கிழக்கு நாடுகள்லயும் தெற்காசிய நாடுகள்ல இருக்கு. அந்த அன்செட்டில்டு ப்ராப்ளமே வந்து சூப்பர் பவர் விட்டுட்டு போன காரணம் இந்த மாதிரியான ஒரு டைம்ல அதை யூஸ் பண்றது. இப்ப அதுல ஒண்ணுதான் வந்து பாலஸ்டைன். அதுல ஒண்ணு பாலஸ்டைன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பலூச், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குர்து இருக்காங்க. இப்ப இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடக்குதுன்னா, இப்போ பாகிஸ்தான் இப்போ டைவர்ட் பண்றதுக்காக, இந்த ஈரான் டைவர்ட் பண்றதுக்காக இப்போ டெல்லிக்கும் தாலிபான்ஸ்க்கும் டிப்ளமேட்டிக் டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடந்திருக்கு என்னன்னு பாக்குறோம்னா, டெல்லியோட கன்சென்ட் படிதான் தாலிபான்ஸ் வந்து இவங்க பின்னாடி இருக்குமோன்னு ஒரு நிறைய சந்தேகம் இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இங்க வார் நடக்கும்பொழுது தாலிபான் ஃபர்ஸ்ட் இங்க அட்டாக் பண்றாங்க பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணுது. இங்க ஒரு எஸ்கலேஷன் நடக்குது.
சோ இது ஆமா அல்டிமேட்டா நான் இங்க என்ன நடக்கும்னா என்ன ஆகும்னா, நான் சொல்ற 2வது சோக் பாயிண்ட் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் இருக்கு இல்லையா, இங்க பண்ணும். ஆமா இது மல்டி ஓகே ஃப்ரண்ட்ல நடக்கும் இது இந்த இடத்துல. சரிங்களா? ஓகே இப்போ ஆ இது இது இந்த இப்படி நடக்கும் பொழுது அப்போ வந்து வேற வழி இல்லாம சைனாவை வந்து உள் பண்ற மாதிரி ஒஸ்ட் சினாரியோ தான் அவங்க உள்ள வருவாங்க. கண்டெயின் பண்ண முடியாத போது வருவாங்க. இது ஒண்ணு. ஓகே ஆ ஏற்கனவே வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸ்ல வந்து இவங்க பிளாக் பண்ணதுனால ம் ஈஸ்ட் ஏஷியாவோட சப்ளை செயின் பாதிக்கப்படுது. உங்களுக்கு அதனாலதான் உங்களுக்கு பெட்ரோல் விலை எல்லாம் அதிகமா போகுது. ஸோ ஆமா எவ்வளவு ஒண்ணு இந்த இது ஒண்ணு பக்கம் இப்படி வரும்பொழுது மறுபடியும் அவங்க பேசுவாங்களா, வாரம் நிறுத்துங்க, சண்டையை ம் நிறுத்துங்கன்னு பேசுவாங்களா, இது ஒண்ணு. ம் இப்ப இந்த பக்கம் போயிட்ட பிறகு சோ ம் அவர் அந்த ரெஜிமே சேஞ்சஸ்க்கான பிராக்டிஸும் வந்து அதை சொன்னது ஏன் பூட்ஸ் ஆன் கிரவுண்ட் இல்லாம பண்ண முடியாது. அதுக்காக ஃபோர்ஸை வந்து குர்திஸ்தான் மூலயமா வந்து பண்ணுவாங்க. ஆனா ட்ரை அது பண்றாங்க. எந்த ட்ரை பண்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு அது வந்து எஃபெக்டிவா இருக்கும்னு தெரியாது. இந்த இந்த இதை அதாவது பொறுத்த வரைக்கும். ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரான் பார்டர்ல இருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்க குர்திஸ்தான் அந்த போராளிகளை வந்து ஈரானுக்கு எதிராக திருப்புவதற்கு அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. நடத்திட்டு இருக்குது. சரிங்களா? ம் இப்போ ம் இன்னொரு விஷயம் வந்து என்ன பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரகாம் லிங்கன் வெசல் வந்து ம் அரேபியன் சீல தான் இருக்கு. ம் அதாவது ஈரானுடைய தெற்கு பகுதி. ஸோ அட்டாக் வந்து என்ன நடந்திருக்குன்னா, அரேபியன் சீயோடைய தெற்கு ஈரானோட தெற்கு பகுதியில இருந்து மேற்கு பகுதியில நடந்திருக்கு. இப்ப என்ன அ பண்றாங்க, ம் இன்னொன்னு உலகத்திலேயே பெரிய நேவல் ஷிப் அமெரிக்கா அது. யுஎஸ்எஸ் ம் இவங்களது ஜெரால்ட் ஓ ஃபோர்டு அந்த அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல 70 பிளஸ் வந்து ம் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கும். ம் ஒரு 100,000 டன் நியூக்ளியர் எனர்ஜில வந்து ரன் ஆகுற இது. அது ம் இப்ப வந்து சூயஸ் கெனால்ல இருந்து டிரான்சிட் ஆகி இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரெட் சி. இப்ப நம்ம பேசி இருக்கிற நேரத்துல ஓகே இப்போ இப்ப ரெட் சீல இருந்து வரும்போது இப்ப என்ன நாங்க என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் வீக் வர இதுல வந்து வெஸ்ட் ம் சினாரியோல வெஸ்ட்ல இருந்து அடிப்பாங்க. ஈரானோட மேற்கு பகுதியில இருந்து யூஎஸ் ஜெரால்ல இருந்து ஒரு ஓகே கன்ஃபன்டேஷன் இருக்கும். ஏற்கனவே ஏற்கனவே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் அரபிக்கடலை ஒட்டி நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ புதிய இன்னொரு போர்க்கப்பல் வந்து செங்கடலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. செங்கடல் இவங்களை நோக்கி. பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல ஈரானை பணிய வைப்பதற்காக தாக்குதலை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இதை பாக்குறாங்க. ஆமா. இப்ப ம், ம், இது இப்படி செங்கடல்ல வந்து இருக்கும்போது இது இன்னொரு சோக் பாயிண்ட். இது செங்கடல்ல ம், இருந்து அதாவது மெடிட்டரேனியன் சீலயும் இது. இப்ப இந்த சோக் ம், பாயிண்ட பிளாக் பண்ணும்போது தான் நீங்க ஒண்ணு ம். கவனிச்சு பாருங்க. லாஸ்ட் டைம்ல வந்து ஹூத்திஸ் வந்து சும்மா ஒரு ஒரு அட்டாக் ஒன்று பண்ணாங்க, ஒரு சும்மா எஸ்கலேஷன் பண்ணாங்க. ஆமா, இப்போ ஆமா. ஹூத்திஸ வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏமனுடைய ஹூத்திஸ் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே. அவங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அது வந்து ஈரானுக்கான சிக்னலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பண்ணல. ஆமா, இந்த இந்த ஆமா. மேரிடைம் ரூட். இஸ்புல்லா வந்து ஃபுல் ஸ்கேல்ல இறங்கிட்டாங்க. பட் ஹூதிஸ பொறுத்த வரைக்கும் சைலண்டா இருக்கிறாங்க. ஆமா, ஹிஸ்புல்லா கூட நீங்க வந்து அவ்வளவு பெரிய இதுல ஏன்னா அவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி பொட்டன்ஷியல்ஸ் தான் இல்ல. ஆனா இவங்களுக்கு இருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு ம், முக்கியமான சோக் பாயிண்ட். இது ரெட் சீயும் வந்து ம், மெரிட்டோரியன் சீலையும் யூரோப்ல இருக்கிற சப்ளை செயினை கண்ட்ரோல் பண்ற இது வந்து ரெட் சி சேனல் இது. இது ஓகே. அப்போ இங்க வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த மல்டி ஃப்ரண்ட்ல பண்றாங்க. அதுக்கு ரஷ்யாவையும் வந்து கூட சேர்த்துக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யாவோட ம், இன்டர்ல் இல்லாம ஈரான் இந்த வாரம் நடத்த முடியாத மாதிரி இன்னைக்கு நேரேட்டிவ்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. வாஷிங்டன் போஸ்ட்ல வெஸ்டர்ன் மீடியா சரி. ஃபுல்லாவே இந்த நேரேட்டிவ்ஸ் வந்துருக்கு. அப்போ இது வந்து இப்போதைக்கு முடிய போறது இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆம், அதே போல ஸ்டாக் பைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ஒரு 4 வாரம் 5 வாரம் தான் நடத்தும் போதுன்னு சொன்னாங்க. இப்ப ஆமா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் யூஸ் பண்ணது எல்லாமே இவங்க வந்து ஒரு இதே ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, இன்டர்செப்டரை வந்து இவங்களோட இன்டர்செப்டரை வந்து ம், கண்டினியூஸா எங்கேஜா வச்சுக்கிறதுக்கு லோ காஸ்ட் ம். ட்ரோன்ஸை வந்து இவங்க இது பண்றது. அது ஒரு 50 யாரு? ட்ரோன் போச்சுன்னா ஈரான் ஈரான் யூஸ் ஈரான் பண்றது வந்து வெறும் லோ காஸ்ட் மிசைல். எதுக்குன்னா இந்த இன்டர்செப்டர்ஸ வந்து இன்டர்செப்ட் ஜாம் பண்றது, எங்கேஜா ஜாம் பண்றதுக்கு, வச்சுக்கிறதுக்கு. ஆமா, எங்கேஜ்டா வச்சுக்கிறதுக்கு. எங்கேஜா வச்சுக்கிறதுக்கு. அப்போ ம், ம், இந்த இத பண்ணும்போது ஒரு ஒரு 100 ட்ரோன் விட்டாங்கன்னா ஒரு இது பண்றது. ம், சரிங்களா? ம், இப்ப இந்த வாரோட இது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஏர் சுப்பீரியாரிட்டியை வந்து காட்டுனது. முதல்ல ம். டே 1ல வந்து கிட்டத்தட்ட 500 மிசைல்ஸ் இவங்க லான்ச் பண்ணாங்க. அது டே ஓகே. 5 டே 6ல வந்து ஒரு 20 வரைக்கும் வந்துடுச்சு. 20 29 வரைக்கும் வந்துடுச்சு. சரிங்களா? ம், ஏன்னா திருப்பி நாங்க இவங்க ரொம்ப பர்ன் அவுட் பண்ணவும் மாட்டாங்க. இப்ப திருப்பி இவங்க என்ன ஓகே. சொன்னாங்க, என்கிட்ட இன்னும் ஹை ப்ரொஃபைல் இதெல்லாம் இருக்கு, ஸ்டாக் பைல்ஸ் நிறைய இருக்கு. நாங்க ஈரான் பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இது வரைக்கும் ஓல்டு ஸ்டாக் பைல்ஸ் தான் நாங்க வந்து வச்சு யூஸ் பண்ணோம். இனிமேல் ஹை ஸ்டாக் பைல்ஸ் அதுல கூட ஒன்னொன்னு ஒரு முக்கியமான ஒண்ணு இருக்கு. கோரம் ஷான்னு வந்து கிபேர் அந்த மிசைல்ஸை வந்து ம்.
யூஸ் பண்ண போறத அட்வான்ஸ் மிசைலா சொல்றாங்க. அவங்க அதை எடுக்கும் பொழுது என்ன பண்றாங்க, அமெரிக்கால வந்து இந்த மைன்யூட் மேன் 3 அது வந்து இன்னொரு அட்வான்ஸ்டு மிசைல். அது வந்து ஒரு 6000 மைல்ஸ் வரைக்கும் போய் அடிக்குது. அது ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஈஸியா முடிகிற மாதிரி தெரியல இல்ல. இந்த இதுக்கு. சரி, இந்த கான்ஃபிளிக்ட பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த 7 நாள்ல ஈரானுடைய அந்த பதில் தாக்குதல் அதை வைத்து பார்க்கும்போது ஈரான் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கு? கொஞ்ச நாள் டிஃபெண்ட் பண்ணி பார்ப்போம். இல்லாட்டினா அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகள் மீதும் இன்னைக்கு ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய யுஎஸ் பேஸ் மேல தான் நடந்ததா அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு கூட அதற்காக மன்னிப்பு கூட கேட்டிருக்கு ஈரான் தரப்புல இருந்து மற்ற அரபு நாடுகளிடம். மன்னிச்சுக்கங்க எங்களை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வார்ல 2 பேரும் வந்து எக்ஸிட் ஆகணும்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா இத இப்ப பார்ப்பாங்க. அப்ப இவங்களும் வந்து அவங்களா எக்ஸிட் ஆக விடாம பேஸ் ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேஸை மட்டும் அடிச்சாங்க. நீங்க ஏன் சப்போர்ட் பண்ணீங்க? இன்னைக்கு ஒட்டுமொத்த இயல்பு வாழ்க்கையை வந்து வளைகுடால இவங்க பில்ட் பண்ணி இவ்வளவு வந்து ஒரு சேஃப் ஹேவன் ஒரு டூரிஸ்ட் ஹப்பா டூரிசமோட ஹப்பா இருந்த துபாய் மேல எவ்வளவு பிசினஸ் லாஸ் ஆயிருக்கு. கத்தாரு இந்த மாதிரி இடத்துல வந்து இப்ப அது மட்டும் இல்ல, இது 2 சைட்லயும் லாஸ். எப்படின்னா ஒண்ணு எண்ணெயை வாங்குற இடத்துக்கும் முடியல இவங்களுக்கு, அதுக்கும் பிரைஸ் சூட் ஆகும், விக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. ஆமா, இப்ப விக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. அப்ப 2 கிரைசிஸ்ல போகும்போது குளோபல் பிரைஸ் இவங்களுக்கும் வந்து அது நல்லது தானே. அப்ப எந்த அளவுக்கு வந்து இது சோக் பண்றோமோ, இந்த சப்ளை செயினை வந்து சோக் பண்றோமோ, அந்த அளவுக்கு வந்து பிரஷர் வந்து உலக நாடுகள் மேல வந்து இதை அவங்களே கூடி வந்து ஸ்டாப் பண்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் போகும். ஆனா அதுக்கு போறதுக்கு இந்த மல்டி ஃப்ரண்ட் கன்ஃபரன்டேஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த லெவலுக்கு போய் இது டீஎஸ்கலேஷன் ஆகணும். சரி. அப்ப இது ஒரு அவமானகரமான ஒரு தோல்வியோட இந்த போர் முடியக்கூடாது, கொஞ்சம் டீசென்ட்டா முடிக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சியில அமெரிக்கா இறங்கி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதே நேரத்துல இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இதுல அமெரிக்காவை இழுத்து விட்டுட்டு இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இஸ்ரேல் வந்து அவங்க பாக்குறது வந்து இவங்களுடைய மிடில் ஈஸ்ட் அவங்க எஜிமோனிக்கல் பவரை நிலைநிறுத்துறதுக்காக அமெரிக்காவை யூஸ் பண்றாங்க. இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நேரேட்டிவ் கூட இங்க வந்து இந்த பிரச்சனையால வந்து அமெரிக்கால உருவாகிட்டு இருக்கு. இது உள்ளுக்குள்ளேயே மெரைன்ல இருந்து நீங்க பாத்துருப்பீங்க. ஒரு மெரைன்ல கூட வந்து சண்டை போட்டிருப்பாரு அந்த இதுல கூட்டு நடந்துட்டு இருக்கும் பொழுது. இஸ்ரேலுக்காக ஏன் அமெரிக்கர்கள் போராட வேண்டும் இருக்காங்க. ஓகேங்களா? இன்னைக்கு இன்னும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை வந்து இங்க வந்து பெட்ரோல் வந்து ஒரு கேலன் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா $2.50 இருந்தது. இப்ப வந்து $2.80 $30 $3 திருப்பி போகுது. சரிங்களா? ஒரு 30-40 சென்ட் வந்து ஏறிடுச்சு. இது திருப்பி இதனுடைய கேஸ்கேட் எஃபெக்ட் எல்லாத்துலயும் இருக்கும். சரிங்களா? அப்ப ஏற்கனவே அந்த கோவிடுக்கு அப்புறம் நடந்த யுக்ரைன் வார்ல இன்ஃபிளேஷன்ல பாதிக்கப்பட்ட இது வந்து ஒன்றும் போகல. அப்ப இந்த டைம்ல வந்து மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. அப்போ இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு இது போகும். அதுக்குதான் வந்து இஸ்ரேலோட பிளான் வந்து என்னவா இருக்கும்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு அனுமானம் கூட வச்சுங்க ஃபியூச்சருக்கு. ஏன்னா அவங்களோட நாடை பார்க்கும்போது அமெரிக்காவை விட்டு இஸ்ரேல் வந்து வெளியில வந்து ஒரு 5-10 வருஷத்துல வெளியில வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அப்போ அவங்க அலைன் பண்ற இடம் வந்து எங்க இருக்கும்னா பிக்கெஸ்ட் டெமோகிராஃபி இல்ல பிக்கெஸ்ட் ஜியோகிராஃபி இருக்கிற ஒரு நாடா தான் இருக்கும். அதுக்குதான் நாம கண்டிப்பா சீனா கிட்ட போக மாட்டாங்க. ஆனா அதுக்குதான் அவங்க வந்து இந்தியா கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை வந்து நான் மட்டும் சொல்ல, மாதா குரூப்ல இருக்கிற டக்கர் கால்சனும் இதான் சொல்றாரு. ஏன்னா நீங்க அதுக்கு ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி அங்க நடந்த ஒரு இன்டர்வியூல வந்து எப்படி நீங்க சின்ன ஒரு லேண்டு இவ்வளவுதான் லிமிடெட் பாப்புலேஷன் நீங்க வந்து எப்படி பண்ணும்போது அதுதான் இந்தியா இருக்குன்னு ஈஸியா சொல்றாங்க. ஆமா, அதுதான் இந்தியா இருக்குது. அப்போ வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பையும் அந்த ஹியூமன் ரிசோர்ஸையும் நாங்க வந்து யூஸ் பண்ற மாதிரியான ஒரு இதுல வந்து அங்க இந்தியாவோட பேக் யார்டா பயன்படுத்துறது, இஸ்ரேலோட பேக் யார்டா பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்றத நடந்திருக்கு. இதுல இப்ப நடக்கு இல்லைன்னா இப்படி இந்த மாதிரியான இண்டிகேஷன் எல்லாம் கிடைக்காது இல்ல நம்மளுக்கு. டக்கர் கால்சன் சொல்றாரு. அதே போல இஸ்ரேல் சைட்ல இருந்தும் அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இண்டிகேஷன்ஸ்லாம் வரும்பொழுது அப்ப நம்ம இப்படிதான் இந்த சிச்சுவேஷனை பார்க்கும் பொழுது இதை வந்து ஒரு இந்தியன் ஓஷன் சைட்லயும் வந்து ஒரு பெரிய ஒரு எஸ்கலேஷன்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு மேனேஜ் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்றது எப்ப எது நடந்தா பிரீச் ஆகும் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்றது? அதான் நீங்க சொல்றது இந்த மல்டி ஃப்ரண்டா இது மாறுறதுக்கு என்ன பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்றது இருக்குது, ஒரு ஸ்கேலா இருக்குது. ஓகே, அது எந்த இடத்துல வந்து அது பிரேக் ஆகும்னா ஒரு பக்கம் நீங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை வந்து கம்ப்ளீட்டா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே போல ரெட் சீயும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணும் பொழுது
ஒட்டுமொத்தமான இதுவும் பாதிக்கப்படும் இல்லையா. ஈரான ஒரு கிரைசிஸ் உள்ள தள்ளும் இல்லையா. அப்போ ஈரான ஒரு கிரைசிஸ்ல தள்ளுறது வந்து இது வெறும் இதை போரா மட்டும் பார்க்காம சீனா வந்து இத்தனை நாள் கொண்டு வந்த இந்த கடைசி 10 வருஷத்துல அவங்க பில்ட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஏன்னா ஈரான் வந்து ஒரு பிவோட்டல் பாயிண்ட் மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் ட்ரேட், ஓகேங்களா. அப்ப அந்த பிவோட்டல் பாயிண்ட வந்து ஒரு இன்ஸ்டேபிளா கொண்டு போறதுக்கான சுச்சுவேஷன் சீனா விடாது. அப்போ ஒரு அந்த இடத்துல வந்து இவங்க மறைமுகமாகவோ நேரடியாகவோ இவங்க வந்து ஒரு ரீஜனல் கான்ஃபிளிக்ஸ் இங்க தூண்டும் பொழுதுதான் அது வந்து இந்த இந்த பிரச்சனையை நோக்கி நகரும். இது ஓகே. அப்ப சீனாவும் களத்துல இறங்கும் அந்த சமயத்துல. அது சினாரியோ ரொம்ப ஒஸ்டா போச்சுன்னா. ஆனா அதுதான் வந்து அமெரிக்கா விரும்புது, உள்ள வரணும்ன்றதுதான் வந்து அவங்க பண்றாங்க. அதுக்கான நேரேட்டிவ்ஸும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதையும் கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்லயும் வந்து இப்போ யூரோப்பிய நாடுகளுக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கு, அமெரிக்கா கொடுக்குற ப்ரெஷர். இதனால வரைக்கும் நான் பாத்துறேன், இந்த வாரம் நாங்க முடிக்கலன்னா உங்களை வந்து கம்ப்ளீட்டா இன்வைட் பண்ணிடுவாங்க. இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் உங்களை இன்வைட் பண்ணோம், சீனா வந்து உங்களுடைய மார்க்கெட்டை ஃபுல்லா கேப்சர் பண்ணிடும் என்ற ஒரு த்ரெட்டை உங்க கிட்ட கொடுக்குறாங்க. பட் அதுல வந்து சில நாடுகள் வந்து சொல்லிட்டாங்க, ஸ்பெயின்லாம் நாங்க வந்து கொடுக்க மாட்டோம். அப்ப ஸ்பெயின் இந்த இடத்துல கொடுக்கும்போது நீங்க கொடுக்கலனாலும் ஈஸ்ட் யூரோப்ல இருக்கிற பல்கேரியா, ரொமேனியா பேஸை வந்து இவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா அங்க இருந்தும் கொஞ்சம் ஈஸி, அந்த பிளாக் சீயை தாண்டி அதுக்கும் ஒரு க்ளோசஸ்ட் ப்ராக்சிமிட்டியில தான் இருக்குது. இப்ப அங்க இருந்தும் அவங்க வந்து அடிக்கலாம் அது. இந்த மாதிரியான ஒரு மல்டி அப்படி ஈஸ்டர்ன் யூரோப்னு போனா அந்த இடத்துல வந்து ரஷ்யா அதற்கு அனுமதிக்குமா? ரஷ்யா அந்த விஷயத்தை எப்படி எவ்வளவு பெரிய த்ரெட்டா பார்க்கும்? அங்க ஏற்கனவே வந்து நடந்துட்டு தானே இருக்குது உங்களுக்கு. அவங்க யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்குது. அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னும் அது இன்னும் ஒரு முடிவாக இல்லாம அது போயிட்டு இருக்குது. அதுக்கான எந்த ஒரு கன்க்ளூஷனும் வரல. அப்ப அந்த இடத்துல வந்து இப்ப ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், இவங்களுடைய எப்படி வந்து ஈரானுடைய ட்ரோன்ஸை வந்து நாங்க எப்படி கவுண்டர் பண்றதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறோன்ற மாதிரியான இது போகும்போது, ஆனா ஈஸ்ட் யூரோப்ல வந்து இது போறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா மிடில் ஈஸ்ட்லயும் சவுத் இந்தியன் ஓஷன் சைட்லயும் வந்து இதை வந்து போறதுக்கு அதுக்கு இந்த கன்ஃபரன்டேஷன், அதாவது ஈரானை சுத்தி இருக்கிற அத்தனை இதுலயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ நீங்க சொல்றதை பார்க்கும்போது இமீடியட்டா இந்த போர் நிற்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இல்ல, நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இல்ல. அப்படின்ற போது அடுத்து பல வாரங்கள் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த பல வாரங்கள் அப்படின்னு வரும்பொழுது மேலும் பல முனைகள் உருவாக்கப்பட்டு மேலும் பல நாடுகள் இந்த போர்ல ஈடுபடுத்தப்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது உருவாகி இருக்கு. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும், சரிங்களா? அது அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி உருவானா கூட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து என்னன்னா ஒரு கண்ட்ரோல்டு எஸ்கலேஷனா தான் இருக்கும், கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஆனா அதையும் மீறி போனாதான் கொஞ்சம் டிசாஸ்டர்ஸா இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி போற டைம்ல வந்து பார்த்து தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அது எப்படி இருக்கு. சரி, இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி, எந்த ஒரு போர் நடந்தாலும் அது வந்து நியூக்ளியர் வாரா முடிஞ்சிடக்கூடாது, அது அணு ஆயுத போராக முடிந்து விடக்கூடாது அப்படின்றதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அச்சமாக இருக்கிறது. அப்படியான ஒரு வஸ்டான ஒரு சூழலை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி போறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. ஏன்னா இது வந்து குளோபலைஸ்டான ஒரு உலகம் இங்க, ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வார்லயே கடைசி 2-3 வருஷம் வார்ல பாத்தீங்கன்னா ஹியூமன் கேஷுவாலிட்டிஸ் ரொம்ப கம்மி, பிசினஸ் கேஷுவாலிட்டிஸ் தான் அதிகம், எக்கனாமிக் கேஷுவாலிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ எல்லாம் இதை நோக்கி தான் போயிட்டு, அதனால வந்து திருப்பி ஒரு உலகம் வந்து ஒரு நியூக்ளியரா நோக்கி போகுமானா அது சந்தேகம் தான். ஸோ இவங்க எல்லாமே இப்போ என்னன்னா இவங்க இறங்கிட்டாங்க, இதை எக்ஸிட் பண்ண முடியாது ஒரு ஹெஜ்மோனிக் பவர் என்ற ஒரு ஈகோ கிளாஷஸ்னால. ஆனா அதுக்கு வந்து ஒரு மல்டிஃப்ரண்ட் கன்ஃபரன்டேஷன் தேவை. அதுக்கு வந்து பரவலாக்கணும், பரவலாக்குவாங்க. அப்ப எல்லாருமே சேர்ந்து முடிப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதனுடைய போற போக்கு இப்பயும் தெரிஞ்சிடும், கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுன்னா இந்த ஏரியல் அட்டாக் வந்து ரொம்ப நாள்லாம் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம்ல வந்து ப்ரூவ் பண்ணிதான் 2 வாரம் போச்சு இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும். அப்போ இவங்க அமெரிக்கா கணக்கு வந்து படி பாத்தீங்கன்னா இவங்களுடைய இது வந்து 3 வாரம் 4 வாரம் போற மாதிரி இருக்கும். தொடர்ச்சியா இதை வந்து இந்த ஏரியால இதுல வந்து பண்ண முடியாது அன்டில் இது வந்து கிரவுண்ட் இன்வேஷன் நடக்காத வரைக்கும். அது எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 வாரத்துக்குள்ள இது வந்து டீஎஸ்கலேட் ஆகணும், மல்டி ஃப்ரண்டா போய் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அது எப்படி எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு. இன்று எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.